கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க தனுசு வீட்டில் செவ்வாய் அப்படின்றது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா லாபம் எந்த விதமான டவுட்டும் இல்லை. நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக வர்றதுக்கு செவ்வாயே கேரண்டி. என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்பி கொடுத்தீங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படின்னாலும் உங்களோட திறமையை அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்களா சொல்ல முடியாது. ஒரு விஷயத்த நம்ம செய்யறதும் நம்மளோட சின்னவங்க செய்யறதுலையும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. நீ தான்ப்பா இந்த ஸ்தாபனம் வந்து நல்லா நடக்கிறதுக்கே காரணம் அப்படின்ற மாதிரி அவன் முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி அவனை கண்காணிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நாலா பக்கமும் நம்மளோட கஸ்டமர்ஸ் வெளியே போகாத மாதிரி கேமராஸ் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அதலாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முற்பகுதி பிற்பகுதின்னு வரும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசியில் பயிற்சி ஆகிறார். தனுசு ராசியில் பயிற்சியாகக்கூடிய செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார். இப்போ இவருக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாயோடு வந்து தனுசில் இணைகிறார். இணைஞ்சு டிசம்பர் 29லேருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் ஆக செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 40 நாள் இந்த இடத்துல தனுசில் சஞ்சாரம் பண்ணுறார். புதனோடு கூடி ஏறக்குறைய 18 நாள் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த பலன் வந்து பாருங்க முற்பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டாக சொல்லுவோம். செவ்வாய் மட்டும் தனிச்சு இருக்கும்போது என்ன விதமான பலன்களை உங்கள் ராசிக்கு கொடுக்க போகிறார், புதனோட இணைஞ்சு இருக்கும்போது என்ன விதமான பலன்களை உங்கள் ராசிக்கு கொடுக்க போகிறார் அப்படின்றது சொல்கிறோம். நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களை அவர் கொடுக்க தான் போகிறாரு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பலன் முழுசும் தெரியும். ஓகே, அப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறாங்க பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க தனுசு வீட்டில் செவ்வாய் அப்படின்றது உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது உங்களோட நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அந்த தொழில் வந்து ஒரு பெரிய லெவலில் தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன மிஸ் வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கும்பத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறையேனும் தொழில் செஞ்சு பார்க்கணும், லாபமோ நஷ்டமோ நான் தொழில் செய்யணுயா அப்படின்ற எண்ணம் மேலோங்கக்கூடிய ராசி தான். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அந்த தொழில் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி லாபத்தை நோக்கி அப்படின்றத யார் கொடுப்பான் அப்படின்னா இந்த லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க செவ்வாய் கொடுப்பான். புரியுதுங்களா? அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக வர்றதுக்கு செவ்வாயே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது லாபஸ்தானம் மட்டும் இல்லை, நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்றதுனால இந்த பாவத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேசும்போது சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ரொம்ப சிம்பிள், நம்ம ரொம்ப காஷியஸாக ரொம்ப அமைதியாக பேசணும். அவங்க மேலேயே தப்பு இருக்குது அப்படின்னா கூட நம்ம அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த உறவை இழக்க மாட்டோம். அமைதியாக இல்லை, அவங்க ஒன்று பேச நான் ஒன்று பேச, என் மேலே தப்பே இல்லையே, அவங்க தான் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு நான் வந்து பேச ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த உறவில் விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த லாபஸ்தானத்தில் செவ்வாய் உட்காரும்போது. சரி, ஆனால் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும், அதில் எந்த விதமான டவுட்டோ இல்லை. அப்போ ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. அதுக்கும் மேலே செவ்வாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா 3ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் அதிபன். அப்போ இளைய சகோதர தைரிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில். என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேறு லெவலில் இருக்கும். என் தம்பி தங்கச்சி பெருசாக வச்சு வைக்க மாட்டேன். அவங்க ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல, ஒரு வேலையை அவங்கள நம்பி ஒப்படைச்சேன், என்னோடய தொழிலை அவங்க நம்பி ஒப்படைச்சேன், அவங்க சரியாக செய்யலை, அதனால் நான் பெருத்த வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் ஆளாயிட்டேன். அப்போ நான் அவங்கள ஃபயர் பண்ணுவேன். எந்த அளவுக்கு ஃபயர் பண்ணுவேன் அப்படின்னா அவங்க அடுத்து என் மூஞ்சில் முழிக்கிறதுக்கே சிரமப்படுவாங்க, முழிக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க, அந்த அளவுக்கு ஃபயர் பண்ணுவேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நம்பி கொடுத்தீங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அவங்க செய்கிறாங்க அப்படின்னாலும் உங்களோட திறமையை அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்களா சொல்ல முடியாது. ஒரு விஷயத்த நம்ம செய்யறதும் நம்மளோட சின்னவங்க செய்யறதுலையும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்க தான் செய்யுது. நம்மளோட சின்னவங்களாக இருந்தாலும் புத்தியில் மேலோங்கினவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க,
அந்த அனுபவ அறிவு அப்படின்றது நமக்கு இருக்க மாதிரி நம்ம தம்பி தங்கச்சிக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது நம்மளோட தப்பு. அப்போ நம்ம மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு நல்லபடியாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த உறவை நம்ம மெயின்டைன் பண்ணிப்போம். நம்ம மேலே தப்பு இருக்கிறத நம்ம தெரியாமையே நான் உன்னை நம்பி ஒப்படைச்சிட்டு நீ இப்படி செஞ்சுட்டி அப்படின்னு ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா அந்த உறவை நீங்கள் இழக்க நேரிடும். அதுக்கும் மேலே 3ஆம் பாவம் அப்படின்றது நம்மளோட எழுத்து, சிந்தனை, நம்மளோட ஆக்கப்பூர்வமான அறிவு, இதையும் குறிக்கக்கூடிய பாவம். செவ்வாய் வந்து உட்காரும்போது நம்ம பெருசாக சிந்திக்கவே மாட்டோம். கோவம் மட்டும்தான், நம்மளோட இமோஷன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குமே தவிர ஆழ்ந்து யோசித்து நல்லதா கெட்டதா அப்படின்னு அனலைசிங் கெப்பாசிட்டி என்டையர்லி நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கோவத்தினாலையும் ஆக்ரோஷத்தினாலையும் டென்ஷன்னாலையும் இரிட்டபிலிட்டினாலையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட நெய்பர்ஸோட ரிலேஷன்ஷிப்பையும் இழக்க நேரிடும். சின்ன சின்ன ட்ரிப்ஸ் போகிறோம், வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளியூருக்கு போகிறோம், அங்கே போய் சந்தோஷமாக இருப்போமா, அங்கே போய் ஏதாவது ஒரு வம்பு தும்பை இழுத்துன்னு வந்துடுவோம் அப்படின்றது அர்த்தம். பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம 3ல் செவ்வாய் இருக்கும்போது மேக்ஸிமம் எல்லா இடத்துல இருக்க பிரச்சனையும் நம்மளை தேடி வராமல் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்னா கூட எல்லா பிரச்சனையும் நம்மளை தேடி வருதுன்னா கூட அது திரும்பி போயிடும். அது நம்மளை எந்த விதத்துலையும் இம்பேக்ட் பண்ணாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், இந்த 3ஆம் பாவத்து செவ்வாய் 11ஆம் பாவத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி இம்பேக்ட் வரும். அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபன் செவ்வாய். தொழில் ஸ்தானத்து அதிபன் செவ்வாய் 11ஆம் பாவத்தில் இருக்கான். அப்போ தொழிலில் ஒரு நல்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே கொடுப்பான். ஆனால் தொழில் செய்கிற இடத்துல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சுச்சுவேஷன். அவங்களே வந்து பாருங்கள், உங்கள் கன்சர்னில் வேலை செய்வாங்க, வர கிளையன்ஸை இன்னொரு இடத்துக்கு மாற்றி விடுவாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இங்கே இது கொஞ்சம் வேலை மிச்சம், உங்ககிட்ட நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுப்பீங்க அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து அக்கா இங்கேயோடு அங்கே போய் வாங்கிக்கோங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு துரோகங்களை நம்ம சந்திப்போம். அந்த துரோகங்களையும் நம்ம பிரச்சனைகளையும் டைரெக்டாக நீ எனக்கு என்ன துரோகம் பண்ணுறிய, ஏமாத்திட்டியே அப்படின்னு அவங்ககிட்ட ஃபயர் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிள். நீ தான்ப்பா இந்த ஸ்தாபனம் வந்து நல்லா நடக்கிறதுக்கே காரணம் அப்படின்ற மாதிரி அவன் முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி அவனை கண்காணிக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 4 பக்கமும் நம்மளோட கஸ்டமர்ஸ் வெளியே போகாத மாதிரி கேமராஸ் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஸ்தாபனத்தில் உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஆக 3ஆம் பாவத்து அதிபன் 3 மற்றும் 10க்கு அதிபன், தொழில் ஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது தொழிலில் மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே கொடுப்பான். தம்பி தங்கச்சினால சப்போர்ட்டும் கொடுப்பான், அதில் நெகட்டிவும் உண்டு. அந்த நெகட்டிவை நீங்கள் வந்து ஓவர் டேக் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது மட்டுமே நடக்கும். பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பிற்பகுதியில் வந்து பாருங்கள், புதன் வந்து இணையிறான். புதன் வந்து லாபஸ்தான புதன் என்ன பண்ணுவான், என் தொழிலில் பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ண, இது வரைக்குமே யாருமே அந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணதும் இல்லை, இந்த மாதிரி டாக்டிக்ஸை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சும் பார்க்கல. அந்த மாதிரி பல யுக்திகளை நான் கையாண்டு என்ன பண்ணேன், ரொம்ப சிம்பிள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபேஷன் டிசைன் வச்சுன்னு ஒரு சும்மா சிம்பிளாக வந்து டெய்லரிங் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு பக்காவாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணுவீங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணுறீங்க, சூப்பராக பண்ணுவீங்க, வேறு லெவலில் டிசைன் பண்ணுவீங்க, நல்ல டேலண்ட் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூடியூப்பில் எத்தனை செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, அந்த செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. ஃப்ரீயாக கொடுத்து அவங்களை கேட்பாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இந்த ப்ளவுஸ் எங்கே வாங்கினீங்க, இந்த பர்சன் அவங்கள அறியாமல் அவங்க சொல்லுவாங்க இவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அப்படின்னு. அந்த விதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி தேடிக்கிறீங்க. இது புதன் செய்யக்கூடிய வேலை. லாபம் நான் எப்படி ஈட்டுறேன் அப்படின்னா, நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விதைக்கிறேன், அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறேன் அப்படின்ற விஷயம். அதுக்கும் மேலே 5க்கும் மற்றும் 8க்கும் அதிபன் புதன். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, பூர்வீக சொத்து பத்து இருக்குது, வீடு வாசல் இருக்குது, வியாபாரம் பண்ணோம், அது எனக்கு வரணும் அப்படின்னா நான் பல டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதை வியாபாரம் பண்ணுறேன். அந்த என்னோட ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு விலையே போகாது, அது பாழடைஞ்சு போயிருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அங்கங்கே வந்து சில விஷயங்களை பரப்பி விடுறேன். என்னென்னா, அந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடு, அந்த வீட்டில் போனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கும் அப்படின்ற மாதிரி பல பொய்களை பரப்பி விடுற, வதந்திகளை பரப்பி விடுற, அதனால் அந்த வீட்டினோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுற, அந்த வீடை வந்து வியாபாரம் பண்ணுற அப்படின்ற ஒரு அமைப்பு. இப்படி பல பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அதை நான் எனக்கு சக்ஸஸ் ஆக்கிப்பேன், எனக்கு ஃபேவர் ஆக்கிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, சீக்ரஸிஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலிக்கு தெரியவே வராத மாதிரி அவங்க தான் என்னோடய லைஃபே, அவங்களுக்காக தான் நான் வாழறேன் அப்படின்னு அவங்களையே நம்ப வைப்பேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாபஸ்தானத்தில் இருக்க புதன் செய்வான். அதுக்கும் மேலே வேலை செய்கிற இடத்துல பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெருத்த லாபம் அப்படின்றதையும் கொண்டு வருவான். ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புதனும் தனித்திருக்க செவ்வாயும் பிற்பகுதியில் புதனும் செவ்வாயும் சேர்ந்து செய்ய போகிறாங்க.
இதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நல்லது அப்படின்றது நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இப்போ ஒரு சிலர் வந்து பாருங்கள், நாங்கள் வாழ்க்கையில் திருமணத்தை நோக்கி நகர்றோம், இல்லை எங்களுக்கு லைஃப்பில் ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீக்ரஸி வெளியே தெரிஞ்சுடுமோன்ற பயம் இருக்குது, 2வது திருமணத்தை நோக்கி போகிறோம், இல்லை குடும்பத்தில் பூர்வீக சொத்து பத்து நிறைய இருக்குது, அந்த சொத்து பற்றி எங்களுக்கு வருமா வராதா, இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்விகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.